பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காய் தொக்கு வந்து மண்சட்டிலே பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது. ஸோ மண்சட்டியில் பண்ணால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பண்ணுறத விட. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து இதில் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் சட்டி வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் கூட நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ சின்ன வெங்காயம், அது கூட வரமிளகா வந்து ஒரு 2 மிளகாய் போட்டுருந்தோம். போட்டு அது கூடவே என்ன பண்ண போகிறோம்னா, கத்திரிக்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காயும் அது கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். ஸோ அந்த தக்காளியை அது கூட போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வதக்கும் போது எப்போவுமே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு வந்து போட்டு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சால்ட்டு கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டால் மட்டும் போதும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பொரியல் பொடி வச்சுருக்கோம். அந்த பொரியல் பொடியை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வெங்காயத்தோட தக்காளியோட பச்சை வடையும் இப்போ வந்து போகும். அது கூடவே நம்ம போட்டிருக்க பொரியல் பொடியோடதும் அது கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து கிளறிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தேங்காயை வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச தண்ணியை வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் அரைச்ச தண்ணியை அப்படியே தேங்காயை வந்து தண்ணியாகவே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இப்படியே நம்ம வந்து வேக விடலாம். வேக விட்டு இறக்கணும்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு வந்து யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க நீங்கள். ஸோ இப்போ நமக்கு கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் மறந்துடாமல் வந்து எப்படின்னு சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் போட்டுருங்க. புதுசாக யார் வியூவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.